தேவன் இல்லாத பேராசை அழிவிற்கே கொண்டு செல்லும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வரிசையில் முதலாக நிற்கவோ, விளையாட்டு அணியின் கேப்டனாகவோ அல்லது போட்டியில் வெற்றி பெறவோ எப்போதாவது ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? சிறப்பானதை செய்ய விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நமக்கு வேண்டியதை பெறுவதற்காக பிறரை காயப்படுத்தவோ, ஏமாற்றவோ அல்லது தவறான காரியங்களை செய்யவோ துணிந்தால் அந்த ஆசை பாவமாகிவிடும். சிம்ரி ராஜா அதிகாரத்தை பெற மிகவும் ஆசைப்பட்டான். அவன் சிங்காசனத்தை கைப்பற்றினான். ஆனால் தவறான வழியில் அடையும் வெற்றி ஒருபோதும் நிலைக்காது என்பதை இவனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள். சிம்ரி ஏலா ராஜாவின் படையில் அவனுடைய ரதங்களின் பாதிக்கு அதிபதியாக இருந்த படை தலைவர்களில் ஒருவன் ஏலா ராஜா. சிம்ரி ஏலா ராஜாவின் படையில் அவனுடைய ரதங்களின் பாதிக்கு அதிபதியாக இருந்த படை தலைவர்களில் ஒருவன். ஏலா ராஜா அர்சாவின் வீட்டில் குடித்து கொண்டிருந்த போது அவனை கொல்வதற்கு சிம்ரி ஒரு திட்டம் தீட்டினான். ஏலாவை கொன்ற பிறகு சிம்ரி இஸ்ரவேலின் 5வது ராஜாவானான். அவன் ராஜாவான உடனே பாஷாவின் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அழித்தான். யெகூ தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் இதன் மூலம் நிறைவேறியது. இருப்பினும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்ரியை ஆதரிக்கவில்லை. கிப்பத்தோன் என்ற பெலிஸ்தரின் பட்டணத்தின் அருகே முகாமிட்டிருந்த இராணுவம் படைத்தலைவனான ஓம்ரியை ராஜாவாக தேர்ந்தெடுத்தது. ஓம்ரியும் அவனுடைய வீரர்களும் திர்சா பட்டணத்திற்கு சென்று அதை சூழ்ந்து கொண்டார்கள். தான் தோற்பது நிச்சயம் என்பதை உணர்ந்த சிம்ரி அரண்மனைக்குள் சென்று அரண்மனைக்கு தீ வைத்து அந்த அக்கினியிலேயே மரித்து போனான். அவனுடைய முழு ஆட்சியும் வெறும் 7 நாட்கள் மட்டுமே நீடித்தது. வேதாகமத்தில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த ராஜாக்களில் இவனும் ஒருவன். இன்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், வெற்றி பெற எது வேண்டுமானாலும் செய் என்று இந்த உலகம் நம்மிடம் சொல்லலாம். ஆனால் தேவனோ சரியானதை செய் என்று சொல்கிறார். ஏமாற்றி பெறும் வெற்றி ஒருபோதும் உண்மையான வெற்றி அல்ல. பிறரை காயப்படுத்தி பெறும் புகழும் பொய் சொல்லி அடையும் முன்னேற்றமும் வெற்றியே அல்ல. நாம் எதை அடைகிறோம் என்பதை விட அதை எந்த வழியில் அடைகிறோம் என்பதிலேயே தேவன் அதிக கவனம் செலுத்துகிறார். நாம் தேவனை கனம் பண்ணும்போது நம் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். தவறான வழியை தேர்ந்தெடுக்கும் போது வெற்றி சீக்கிரத்திலேயே மறைந்துவிடும். எப்போதும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் செய்யும் இந்த வழியை கண்டு இயேசு சந்தோஷப்படுவாரா? இன்று நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடம், வெற்றிக்காக உங்கள் நல்ல குணத்தையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். சுயநலமான பேராசையை விட உண்மையை தெரிந்தெடுப்பவர்களையே தேவன் கனம் பண்ணுகிறார். இன்று நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்று நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, தாழ்மையுள்ள இருதயத்திற்காக ஜெபியுங்கள். சுயநலமான பேராசைகளை உங்களிடமிருந்து அகற்றி உங்களது விருப்பத்தை விட தேவனுடைய சுத்தத்தை விரும்ப உதவி செய்யுமாறு கேளுங்கள். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டியது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை வாசியுங்கள். இயேசுவிடம் இருக்கும் நல்ல குணங்களை எழுதி வைத்து அதை உங்கள் வாழ்க்கையிலும் வளர்த்து கொள்ள விரும்புங்கள். சரீர வளர்ச்சிக்காக இன்று நாம் செய்ய வேண்டியது, பொறுமையை இன்று பயிற்சி செய்யுங்கள். விளையாட்டு மற்றும் போட்டிகளின் போது விதிகளுக்கு கீழ்ப்படிந்து வரிசையில் உங்கள் முறை வரும் வரை பொறுமையோடு காத்திருங்கள்.
சமுதாய வளர்ச்சிக்காக இன்று நாம் செய்ய வேண்டியது பிறருடைய வெற்றியை கொண்டாடுங்கள். சிறப்பாக செய்த ஒரு நண்பருக்கு மனதார வாழ்த்து தெரிவித்து ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்துள்ள திறமைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபம். அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்காக ஒருபோதும் மற்றவர்களை ஏமாற்றியோ பிறரை காயப்படுத்தியோ அல்லது பொய் சொல்லியோ வெற்றியை நோக்கி செல்லாதபடி நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்க, உண்மையான வழியை தேர்ந்தெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.